வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி சிக்கன் டோஸ்ட் பண்ண போகிறோம் அவனில். ஸோ இந்த சிக்கன் டோஸ்ட் செய்ய தேவையான பொருட்கள் நான் வந்து 1/2 kg போல் போன்லெஸ் சிக்கன் எடுத்து ஸ்கொயராக கட் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், நல்லா இந்த டயமீட்டரில் தான் நம்மளுக்கு தின் இருக்கணும். ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது. ஸோ இந்த சைஸே வந்து மோஸ்ட்லி நீங்கள் ப்ரிஃபர் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி எடுத்து நல்லா பீட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. 1/2 kg போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். டிக்கா மசாலா வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன். வினிகர், ஃப்ரூட் வினிகர் எடுத்திருக்கேன். நான் ஃப்ரூட் வினிகர் வந்து நல்லா 1.5 டீஸ்பூன் போல் எடுத்திருக்கேன். ஷெஸ்வான் சாஸ் வந்து 1.5 டீஸ்பூன் போல் எடுத்திருக்கேன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். ஒயிட் பெப்பர் 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். தனி மிளகாய் தூள் 1.25 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். லெமன் 1 எடுத்திருக்கேன். மிக்சடு ஹர்ப்ஸ் எடுத்திருக்கேன். ஆரிகானோ எடுத்திருக்கேன். பப்ரிக்கா பவுடர் எடுத்திருக்கேன். சால்ட் தேவைக்கேற்ப. ஸோ இந்த இன்க்ரீடியன்ஸை வச்சுட்டு ரொம்ப கலக்கலாக சிக்கன் டோஸ்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பிளேட் எடுத்து வச்சுருக்கேன். இந்த பிளேட்டில் வந்து நம்ம மசாலா ரெடி பண்ண போகிறோம் சிக்கன் டோஸ்ட்டுக்கு. ஸோ நம்ம எடுத்த தனி மிளகாய் தூள், ஒயிட் பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் டிக்கா மசாலா ஆட் பண்ணிடலாம். பப்ரிக்கா பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். பெப்பரிக்கா பவுடருங்கிறது வந்து ரெட் பெல் பெப்பர் பவுடர். இது அவைலபிளாக இல்லைனாலும் பரவாயில்ல, ஆனால் இது கலக்கலான டேஸ்ட் கொடுக்கும். அதனால் பெப்பரிக்கா வந்து 1 டீஸ்பூன் போல் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஜிஞ்சர் கார்லிக் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எடுத்த ஷெஸ்வான் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மசாலா எல்லாமே நம்ம கையை வச்சு நல்லா கலந்து விட்டுடலாம். ஒன்றோடு ஒன்று நல்லா வந்து நம்மளுக்கு கோட் ஆகணும். ஸோ பாருங்கள், நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ நம்ம எடுத்த சிக்கன்ஸை வந்து நம்ம ஆட் பண்ணிடலாம். கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. ஸோ சிக்கன்ஸை பாருங்கள், ஈவனாகவே நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். போன்லெஸ். இது வந்து பிரெஸ்ட் பகுதி எடுத்திருக்கேன். செஸ்ட்டை வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன் சிக்கனுக்கு. ஏன்னா அதான் நம்மளுக்கு போன்லெஸ்ஸாக நல்லா கிடைக்கும். ஸோ சிக்கன் ஆட் பண்ணிவிட்டு நம்ம எல்லா மசாலாவும் சிக்கனில் வந்து கோட் ஆகிறது போல் பண்ணலாம். சிக்கன் வந்து நம்ம ஸ்லைஸ் பண்ண தேவையில்ல. அதுக்கு பதில் நான் வந்து சிக்கனை வந்து பீட் பண்ணி எடுத்துட்டேன். நான் சிக்கனை வந்து நம்ம கட் பண்ணிவிட்டு அந்த நைஃபை வந்து நம்ம திருப்பி வச்சு நல்லா பீட் பண்ணோம்னா நம்மளுக்கு சிக்கன் வந்து சாஃப்ட் ஆகிடும். ஸோ நம்ம எடுத்த ஃப்ரூட் வினிகர் வந்து ஆட் பண்ணால் 10 ml போல். வினிகர் வந்து நம்மளுக்கு சாஃப்ட்னஸ் கொடுக்கும். சிக்கனை வந்து நல்லா வேக வச்சும் கொடுக்கும். ஸோ வினிகர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா நம்ம கலந்து விட்டுடலாம். நம்ம எடுத்த லெமனில் 1/2 லெமன் மொத்தம் நம்ம ஸ்க்வீஸ் பண்ணி விட்டுடலாம். லெமன் வந்து நம்மளுக்கு சிக்கனை வந்து ஓவர் குக் பண்ண விடாது. ஜூசினஸ்ஸு அப்படியே நம்மளுக்கு ரிட்டைன் பண்ணும். அதனால தான் நான் லெமன் சேர்க்குறேன். வினிகர் வந்து சாஃப்ட்னஸ் கொடுக்கும். லெமன் வந்து ஜூசினஸ்ஸை வந்து நம்மளுக்கு எவ்வளோ தான் சிக்கன் குக் ஆகணும் நம்மளுக்கு ஜூசினஸோடு இருக்கும். ஏன்னா டோஸ்ட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து கொஞ்சம் வந்து சிக்கன் வந்து ஹார்ட் ஆகிற மாதிரி இருக்கும். அதுக்காக தான் நம்ம வந்து லெமன் சேர்க்குறோம். தயிர் மொத்தம் சேர்க்கக்கூடாது டோஸ்டிங்க்கு வந்து நம்ம. ஸோ நல்லா கலந்து வைத்து இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் உப்பு காரத்தை செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எடுத்த மிக்சடு ஹர்ப்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆரிகானோ ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக. இதெல்லாம் தான் வந்து நம்மளுக்கு நல்ல ஒரு டெலிஷியஸான ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும், நல்ல ஒரு அரோமாவும் கொடுக்கும். ஸோ இதை ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். ஸோ பாருங்கள், ஹர்ப்ஸ்லாம் ஆட் பண்ணி நான் நல்லா கலந்து விட்டுட்டேன். சிக்கன் வந்து நம்மளுக்கு 2 hours போல் நல்லா மேரினேட் ஆகணும். அப்போ தான் நம்மளுக்கு அந்த ஜூசினஸ் வந்து கரெக்டாக ரிட்டர்ன் ஆகும். அதனால நம்ம அவனில் வச்சு குக் பண்ணாலும் கூட. ஸோ 2 hours கழித்து நம்ம டோஸ்டர் பேனில் வச்சு நம்ம அவனில் வைக்கலாம். உங்கள்கிட்ட அவன் இல்லைனா கூட நீங்கள் டோஸ்டர் பேனில் டேரெக்டாக நீங்கள் ஸ்டவ்வில் வச்சு கூட ஃப்ரை பண்ணலாம். நீங்கள் ஸ்டவ்வில் வைக்கிற மாதிரி இருந்தால் நம்ம வந்து 3 hours போல் மேரினேட் பண்ணலாம். அவனில் வைக்கிற மாதிரி இருந்தால் 2 hours போல் மேரினேஷன் போடும். ஸோ 2 hours கழித்து சிக்கன் டோஸ்ட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், சிக்கன் டோஸ்ட்காக வந்து நம்ம சிக்கனை மேரினேட் பண்ணி வச்சுட்டு இருந்தோம். நான் வந்து இன்றைக்கி 2 hours போல் சிக்கன் வந்து மேரினேட் பண்ண நல்லா மேரினேட் ஆகிடுச்சு. இப்போ இந்த சிக்கனை வந்து நம்ம டோஸ்டிங் பேனில் வச்சு நம்ம நல்லா டோஸ்ட் பண்ணி எடுக்கலாம். அவன்லேயும் நான் வந்து இன்றைக்கி டோஸ்டிங் பேன் இருக்குது, அதை வச்சு நான் எடுக்க போகிறேன். உங்களுக்கு வந்து அவன் இல்லைனா நீங்கள் வந்து நார்மல் டோஸ்ட் பேனை வச்சு நீங்கள் டோஸ்ட் பண்ணி எடுக்கலாம். பட் ஆனால் கம்பல்சரி டோஸ்ட் பேன் இருக்கணும். அப்போ இந்த டோஸ்ட் சிக்கன் வந்து நம்மளால செய்ய முடியும். ஸோ பாருங்கள், அவனில் வைக்கிறதுக்காக நான் வந்து இன்றைக்கி டோஸ்டிங் பேன் எடுத்திருக்கேன். இந்த டோஸ்டிங் பேனில் வந்து நம்ம மேரினேட் பண்ண சிக்கனை வந்து 1 by 1 நம்ம அழகாக நம்ம செட் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம டோஸ்டிங் சொல்லுவோம். இது போல் இருக்கிற பேன் தான் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அவனில் வைக்கிற மாதிரி இருந்தாலும் சரி, நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கு கூட ஃப்ரையிங் பேனில் இப்போ டோஸ்டிங் பேனுன்னு வருது. ஸோ நீங்கள் கேட்டிங்கன்னா அவைலபிளாக இருக்குது ஷாப்பில், யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ பாருங்கள், நம்ம எடுத்த சிக்கனை வந்து அழகாக டோஸ்டிங் பேனில் வச்சு நான் லேயர் பண்ணிட்டேன். இதுக்கு மேலே வந்து நம்ம லைட்டாக நம்ம ஆயிலை வந்து க்ரீஸ் பண்ணி விடலாம். ரொம்ப ஆயில் க்ரீஸ் பண்ண விட லைட்டாக ஆயில்.
உங்களுக்கு பட்டர் வேணால் நீங்கள் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி நார்மல் ரிஃபைன்ட் ஆயில் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஆயிலை வந்து நம்ம ப்ரஷ் பண்ணி விட்டுடலாம். இப்போ வந்து அவனை வந்து நான் வந்து இன்றைக்கி 10 மினிட்ஸ் போல் 170 டிகிரி செல்சியஸில் ப்ரீ ஹீட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அவன் வந்து ப்ரீ ஹீட் ஆகிடுச்சு 170 டிகிரி செல்சியஸில். இப்போ இதை நம்ம ரெடி பண்ண இந்த டோஸ்டர் பேனை எடுத்து நம்ம அவனில் செட் பண்ணி நம்ம மைக்ரோவேவ் ப்ளஸ் கன்வெக்ஷன் மோடில் நம்ம போட்டு நம்ம நல்லா பேக் பண்ணி எடுக்கலாம். ஸோ பாருங்கள், இப்போ நம்ம அவனில் ப்ளேஸ் பண்ணிடலாம். நம்ம செட் பண்ண சிக்கனை ஸோ பாருங்கள், மைக்ரோவேவ் ப்ளஸ் கன்வெக்ஷனில் காம்பினேஷனில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 170 டிகிரி செல்சியஸ் வந்து நம்ம செட் பண்ண போகிறோம். 170 டிகிரி செல்சியஸில் மைக்ரோவேவ் ப்ளஸ் கன்வெக்ஷன் மோடில் வந்து நம்ம வந்து அவனை வந்து நம்ம ப்ளேஸ் பண்ணலாம் ஃபார் 20 மினிட்ஸ். ஸோ 20 மினிட்ஸில் வந்து நம்மளுக்கு சிக்கன் வந்து கம்ப்ளீட்டாக வந்து நம்மளுக்கு மைக்ரோவேவ் ப்ளஸ் கன்வெக்ஷன் மோடில் வந்து நம்மளுக்கு நல்லா பேக் ஆகி வரட்டும். ஸோ பாருங்கள், நம்மளுக்கு வந்து சிக்கன் டோஸ்ட் வச்சுட்டு இருந்தோம். சிக்கன் டோஸ்ட் வந்து நம்மளுக்கு ப்ராசஸ் எந்த ஆகிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எந்த அளவுக்கு நம்மளுக்கு டோஸ்ட் ஆகிருக்குன்னு. பாருங்கள், 20 மினிட்ஸ் போல் மைக்ரோவேவ் ப்ளஸ் கன்வெக்ஷனில் வச்சுட்டு நம்ம சிக்கனை வந்து டோஸ்ட் பண்ணிட்டோம். நல்லா சிக்கன் வெந்துடுச்சு பாருங்கள். பாருங்கள், ஒரு கலக்கலான சிக்கன் டோஸ்ட் உங்களுக்காக வேண்டி நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். மறக்காமல் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் தெரிவிச்சிடுங்க. இதே போல் வேறு ஏதாச்சும் ரெசிபிஸ் வேணும்னு கேளுங்க கமெண்ட் செக்ஷனில். உங்களுக்காக வேண்டி நான் கட்டாயமாக போஸ்ட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.